அனைவருக்கும் வணக்கம். உங்களை அனுப்புடன் ஸ்ரீவனிஸ் கிச்சனுக்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பண்ண போகிறது மசாலா வடை சேமியா பாயசம். இது எப்படி பண்ணது பார்ப்போம். ஒரு 4 மணி நேரம் கடல் பருப்பு ஒரு 2 கப் எடுத்துகிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு வடை கட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான மசாலா இஞ்சி, 2 பல் பூண்டு, கிராம்பு, சோம்பு, பட்டை, 4 காஞ்ச மிளகாய். இது மிக்சியில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கடல் பருப்பு போட்டு கிரைண்ட் பண்ணுங்க. ரொம்ப நைஸாக பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக நைஸாக கட் பண்ணால் வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ நைஸாக கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்படியே கருவேப்பிலை எல்லாமே நைஸாக கட் பண்ணணும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டால் கேஸ் வராமல் இருக்கும், நல்லது உடம்புக்கு. ஆயில் சூடாகிடுச்சு. அப்படியே கையில் தட்டி போட்டுக்கோங்க. வடை மெலிசா வேணும்னா ரொம்ப மெலிசா போட்டுக்கோங்க. ஸ்டவ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இந்த வடை ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பண்ண போகிறது பாயசம். அப்போ 2 டீஸ்பூன்ஸு நெய் ஊற்றிக்கோங்க. 1 கப்பு சேமியா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு ஜவ்வரிசி 1 கப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. சேமியா ரெடி ஆகிடுச்சு. இப்போ காய்ச்சின பால் 1.5 லிட்டர் போட்டுக்கோங்க. அதில் ஊற வச்சுனா ஜவ்வரிசி போட்டுக்கோங்க. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் சேமியா போடுங்க. இந்த பாயசம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஜவ்வரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லது, பாடியை நல்லா கூல் பண்ணுவாங்க ஜவ்வரிசி. பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நீங்கள் சின்ன கடாயை வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் நெய் ஊற்றுங்க. அப்புறம் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. இந்த திராட்சை நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. எப்பவுமே கிஸ்மிஸ்ஸு இது சிரஞ்சி பருப்புன்னு சொல்லுவாங்க, சார பருப்புன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாயசத்தில் போட்டால். அதையும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அதுக்குள்ளே நீங்கள் இப்படி சர்க்கரை போட்டுக்கோங்க. எப்பவுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் சர்க்கரை போடணும் பாயசம்ல. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
இப்போ ஏலாச்சி பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணுங்க. இந்த மாதிரி செஞ்சால் பால் கட்டி போகாமல் இருக்கும். அதனால நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கோங்க. பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பாயசம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக செய்யுங்க. நன்றி.